வணக்கம் நண்பர்களே. நேற்று குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னு குரோம்பேட்டில் ஒரு தேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தேட்டருக்கு ட்ராமா பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நம்ம மாலி சாரோட கண்ணன் வந்த நேரம் அப்படின்னு ஒரு நாடகம். முதல் நாள் வந்து எம்எஃப்ஏசியில் இனாகிரேஷன் முடிஞ்சது. நேற்று 2வது ஷோ. அந்த ஷோவுக்கு நான் போயிருந்தேன். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ராமாவுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமி அந்த தேட்டர் வந்து இப்போ ரினிவல் பண்ணி மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய அம்சங்கள் ரசிக்கிற மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு, ஒரு நாடகத்தில் ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைட் ஆஃப் வரும் இல்லையா, ஒரு சீனுக்கும் 2வது சீனுக்கும் நடுவில் ஒரு சின்ன லைட் ஆஃப் வரும் இல்லையா. அந்த லைட் ஆஃப் நேரத்தில் அந்த தேட்டரில் ஒரு 3 லைட் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன லைட்ஸு. அது அழகாக ஆன் ஆகுது. அங்கே லைட்டாக ஸ்டேஜில் லைட் ஆஃப் ஆனவுடனே இந்த தேட்டரில் வந்து அந்த லைட்ஸ் சின்ன சின்ன லைட்ஸ் ஆன் ஆகுது. தேட்டரில் ஸ்டேஜில் லைட் ஆன் ஆன உடனே இந்த 3 லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்காக குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமியோட நிறுவனர் நிர்வாகி அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமியை பற்றி. ஆனால் இந்த வீடியோ அதை பற்றி இல்லை. இந்த வீடியோ கண்ணன் வந்த நேரம் நாடகத்தை பற்றி. ஸோ நாடக ரிவ்யூ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? கண்ணன் வந்த நேரம் நாடகத்தினுடைய தலைப்பை கேட்ட உடனேயே ஓரளவுக்கு கதையை யூகிக்க முடியும் இல்லையா. கிட்டத்தட்ட ஒன்றும் பெருசாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நார்மலான ஒரு கதை, ஒரு அழகான ஒரு கதை. ஒரு கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பாடகர், உபன்யாசகர், மேடையில் கிருஷ்ணனை பற்றி நிறைய பாடல்கள் பாடுற ஒரு உபன்யாசகர், அவர்கிட்ட இருந்து தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதில் நான் ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, மாலி சாருடைய இயக்கத்தில் அந்த ஓப்பனிங் சீனே வந்து ஒரு சபால ஒரு கச்சேரி ஏற்பாடாயிருக்கு. அந்த கச்சேரியில் தான் கதை ஆரம்பிக்குது. அந்த கச்சேரிக்கு வந்து சபாக்காரங்க வந்து மரியாதை செய்வாங்க இல்லையா, பாட்டு பாடுறவங்களுக்கு, பாகவதர்களுக்கு. அந்த மரியாதை செய்யறதுக்காக குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமியுடைய நாகராஜ் சார் அவர்களையே வர வச்சார். மேலே வர வச்சு அவரே வந்து அந்த பாடலாசிரியருக்கு, அந்த உபன்யாசகருக்கு மரியாதை செய்கிற மாதிரி ஒரு காட்சியோடு சேர்ந்து அவரை கௌரவப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி முதல் காட்சியில் ஒரு பாட்டு ஒன்று வந்தது, கண்ணன் பாட்டு ஒன்று வந்து அது ரெக்கார்டட்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்கும்போது பார்த்தா அது ரெக்கார்டட் மாதிரியே தெரியல. நிஜமாவே லைவ்ல வயலினிஸ்ட் ஒருத்தர் வயலின் வாசிக்கிறாரு, தபலா வாசிக்கிறாரு, ஒரு பாடுறாருங்கிறது வந்து நான் முதல்ல பார்த்த உடனே நான் என்ன நினச்சா, பரவாயில்ல லைவ்ல ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அது ரெக்கார்டட்னு அப்புறமா சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரெக்கார்டட் இல்லை, லைவ் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த தபலா வாசித்தவரும் சரி, அந்த வயலின் வாசித்தவரும் சரி, பாடினவர் கூட ரொம்ப பிரமாதமாக அதுக்கு வந்து அவருடைய உடல் மொழியெல்லாம் இருந்தது. ரொம்ப பிரமாதம். முதல் காட்சியிலேயே மனசில் நிறுத்தினாங்க, கதையை நிறுத்தினாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அவர் கையில் வந்து ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வச்சிருக்காரு. அந்த விக்கிரகத்துக்கு வந்து அவர் தினமும் பூஜைகள் செய்கிறாரு, அதுக்கு நைவேத்தியம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அதை வந்து உயிரை விட பெருசாக அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அவர் போற்றி பாதுகாத்துட்டு வர்றாரு அப்படின்னு கதையை வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த காட்சி வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒருத்தரை காட்டுறாங்க. நம்ம ஆனந்த் சார் அதில் நடிச்சிருந்தார், ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவருடைய அடுத்த கட்ட தலைவர், 2ஆம் கட்ட தலைவராக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் கதையினுடைய கதாநாயகன். அவர் வந்து கடவுள் மறுப்பாளர். வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கு இல்லையா, கடவுள் மறுப்பாளர்கள், ஆட்சியாளர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக அவரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் கட்சியோட தலைவர் வந்து அதுல இருந்து கொஞ்சம் வேறுபாடு காட்டி கடவுளை வணங்குறவங்கக்கிட்டையும் கொஞ்சம் உறவு வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போது. இவர் கொள்கை சிங்கம். அவர் வந்து, நான் கடவுள் மறுப்பாளர், நம்ம கட்சியை ஆரம்பிச்சது அப்படிதான் ஆரம்பித்தோம், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கொள்கையிலேருந்து மாறுறீங்க அப்படின்னு தலைவரோட முரண்படுறாரு. அப்படி முதல் காட்சி அப்படி ஆரம்பிக்கிறாங்க. முரண்பட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து அவருடைய துணைவியாரை நம்ம நாஞ்சில் ரேவதி நடிச்சிருந்தாங்க. கயல்விழி அப்படிங்கிற பாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க.
அந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க கடவுள் பக்தி, அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆன்மீகவாதி. அவங்கள காட்டும் போதே அப்படிதான் காட்டுறாங்க. அந்த பூ பொட்டு, அது ஒரு இந்துத்துவாவா, பியூர் ஒரு ரிலீஜியனா காட்டுறாங்க. எப்படி சொல்றது, பக்திமான், பெரிய ஒரு பக்திக்கரசி அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அந்த பொண்ணு வந்து எப்ப பாரு கோயில் புரஸ்காரம் அப்படின்னு போகுது. ஆனா இவர் வந்து கடவுள் மறுப்பாளர். எப்படி கதை ஆரம்பிக்குது, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவர் கடவுளை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அந்தம்மா வந்து கடவுள் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப இந்த உபன்யாசகரும் இவங்களும் எங்க கோர்ட்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து 1 வருஷம் கச்சேரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த 1 வருஷத்துல இந்தியாவில் எங்கெல்லாம் கிருஷ்ணர் கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் நான் பயணம் போய் கிருஷ்ண தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்படுறாரு. அப்ப இவங்களும் வந்து ஒரு சொந்த வேலையா இவங்களும் வெளியூர் போறாங்க. போற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருடைய உபன்யாசங்கள்லாம் இந்த அம்மா நிறைய கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவர் மேல ரொம்ப மரியாதையோட போய் அவருக்கு வணக்கம் சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. அவரும் வந்து தீர்க்க சுமங்கலியா வாழ்மா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. குழந்தை குட்டிகளோட நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் ஏறி புறப்படுறாங்க. போற வழியில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காட்சியில அவங்க 2 பேரும் என்ட்ரி ஆகும்போது 2 பேரும் ஒரே மாதிரி பேக் வச்சிருக்காங்க. ஒரே கலர், ஒரே மாடல், அந்த மாதிரி பேக் வச்சிருக்காங்க. அப்பவே கிட்டத்தட்ட நம்ம கதையை யூகிக்க முடியுது அந்த பேக் மாறப்போகுது அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி கதையில பேக் மாறுது. அவர் கொண்டு போன அந்த பேக்ல வந்து அந்த கிருஷ்ண விக்கிரகம் வச்சிருக்காரு. இவங்களுடைய பேக்ல வந்து சாதாரண துணிகள் வச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ண விக்கிரகம் மாறி இவங்க பாண்டியன் ஒய்ஃப் கிட்ட கிடைக்குது. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கிருஷ்ண சிலை இருக்கு. அது பேக் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ அவர்கிட்ட வந்து அந்த பேக்கில் இவங்க விட்டுட்டு போனாங்களா, அந்த பேக்கில் அவருடைய விசிட்டிங் கார்டு பார்த்துட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அந்த கிருஷ்ண பக்தர் வந்து ஃபோன் பண்ணி, என்னுடைய பேக் வந்து மிஸ் ஆகி உங்ககிட்ட வந்துடுச்சு, அதில் வந்து என்னுடைய கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு, நான் இங்கே என்னுடைய சுற்றுலாவை முடிச்சுக்கிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், வந்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வாங்கிக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் எனக்காக தயவு செஞ்சு அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணுங்க, டெய்லி நைவேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்குறாரு. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் குழந்தை குட்டியோட பல வருஷம் வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போதான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, ஒரு குழந்தைக்காக நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடு வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க கணவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு. நான் வந்து ஊர் பூரா போய் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ வந்து வீட்டில் ஒரு விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க, இது வந்து பார்க்குறவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இவரோட இது போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த கிருஷ்ண பக்தர் இருக்காருல்ல, அவர் உபன்யாசகர், அவரு வந்து அங்கே தவறிடுறாரு. ஊருக்கு போன இடத்துல ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம், அவருடைய உயிர் பிரியுது. ஸோ வேற வழியில் இந்த கிருஷ்ண விக்கிரகம் வந்து இவங்ககிட்டயே தங்கிடுது. அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்றதுக்கு அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் அங்கேருந்து வந்து இந்த மாதிரி அவருடைய இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அவர் பேசின வீடியோவும் அவர் போட்டு காட்டார். அந்த வீடியோவில் அவர் வந்து இந்த கிருஷ்ணரை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இதை வந்து அவரால் ஒத்துக்கவே முடியல. இந்த பாண்டியன்கிற கேரக்டர் இந்தமா வந்து கயல்விழி, அவர் பாண்டியனால ஒத்துக்கவே முடியல. ஒத்துக்க முடியாம எனக்கு இல்லை, நீ இது வந்து இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடு. அவர் பொம்மைன்னே சொல்றாரு கடைசி வரைக்கும். அதை விக்கிரகம்னே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொம்மையை வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்தம்மா வந்து அதை விக்கிரகமா நினைச்சு, கடவுளா நினைச்சு பூஜைலாம் பண்றாங்க. அவங்களுடைய கற்பனையில கிருஷ்ணரே வர்றாரு. கிருஷ்ணர் ஒரு முறை வந்து அவங்களோட பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, இதெல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த அம்மா கர்ப்பம் அடைகிறாங்க, மயங்கி விழுறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்க கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த டாக்டர் கேரக்டர் வந்து நம்ம ரவிக்குமார் சார் நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கும் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆனாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு ப்ரெக்னென்சி டேட் நெருங்குது. அப்போது டாக்டர் கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை, ப்ரெக்னென்சியில் சிக்கல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, நாங்கள் ரொம்ப வருஷமாக குழந்தை எல்லாமே இருந்தோம், எங்களுக்கு குழந்தை பிறக்குது, ஆனால் என்னுடைய மனைவி வந்து நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு
அவர்கிட்ட பேசுகிறாரு, டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. டாக்டரும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும், கடவுளை வேண்டுங்க அப்படிங்கிறாரு. இவருக்கு தான் கடவுள் இல்லையே, இவர் இல்லைன்னு சொல்கிறவராச்சே. உடனே இவர் வந்து எனக்கு நீங்கள் தான் கடவுள், நான் உங்களை தான் கடவுளாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. கடைசியில் குழந்தையும் பிறக்குது. இதுக்கிடையில் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சியில் வந்து அது ரொம்ப முக்கியமான காட்சியாக பார்க்கப்படுது. வெளியூருக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு போகிறாரு இவர். ஃப்ளைட்டுக்காக ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்போ இந்த அம்மா வந்து தடுக்கிறாங்க, வேணாங்க போகாதீங்க இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போய் ஆகணும், முக்கியமாக டெல்லி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறாங்க. நியூஸில் வந்து இவர் போன ஃப்ளைட் வந்து நடுவானத்தில் பஸ் ஆகிடுச்சு, அதில் இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த கயல்வீடி. அப்போது இவர் வந்து நிற்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டால், இல்லை போகிற வழியில் என் வண்டி வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு, எப்படியும் நான் போகிறதுக்குள்ளே ஃப்ளைட் போயிடும், எதுக்கு நான் அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை காப்பாற்றுனது, உங்களை காப்பாற்றுறது நம்ம வீட்டுக்கு வந்த கண்ணன் தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் போக ஒரு கட்டத்தில் இந்த அம்மா ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது அந்த அம்மாவோட உயிர் காப்பாற்றப்படுது. நல்லபடியாக குழந்தை பெற்று இந்த அம்மா வராங்க. அதுக்கும் காரணம் கண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி அவரை உணர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தவர், கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இதுதான் கதை. ரொம்ப சிம்பிளான கதை. ஆனால் மாலி சார் இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் இதை ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், ஆஹா, அவ்வளோ அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும், அவர் போட்ட ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருமே மணிமணியான ஆர்டிஸ்ட். முக்கியமாக அந்த கதாநாயகன் நான் நடித்தவர், முக்கியமாக சொல்லணும்னா ஆனந்த் சார் முதலமைச்சராக நடிச்சிருந்தார். ரவிக்குமார் சார் வந்து டாக்டராக ஒரு காட்சி அவருக்கு இருந்தது, அந்த ஒரு காட்சி தான் அவர் ஸ்கோர் பண்ணுற மாதிரி. ஆனால் அப்படி ஸ்கோர் பண்ணார். அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, மேடையில் அவர் ஒரு சிவாஜியோட நடிப்பை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண முடியுமா? அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரே ஒரு காட்சியில் அவ்வளோ பிரமாதமாக ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காரு. ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய சல்யூட். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம ரேவதி ரொம்ப பிரமாதமான நடிகை அப்படிங்கிறத அடிக்கடி அவங்க நிரூபிக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நாடகத்துலேயும் என்னுடைய இனிய தோழி ஒவ்வொரு நாடகத்துலேயும் நான் ஒரு நடிப்புலக சக்கரவர்த்தி அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. நாஞ்சில் நளினியோட மகள், நான் பாரம்பரியமான நடிகை அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாடகத்துலேயும் அவங்க ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவங்க நடிப்பு புகழறதுக்கு எங்கிட்ட வார்த்தைகள் இல்லை, சாரி. அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அவர் பாண்டியனாக நடித்த இந்த கணேசன் நினைக்கிற அவர் பேர், அவரும் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். ஆனால் ஒரே ஒரு ஆனால், சின்ன ஆனால், ஒரு காட்சியில் டாக்டர் கிட்ட வந்து அவர் உங்கள் மனைவி வந்து இறந்துட போகிறாங்க, ப்ரெக்னன்சி சிக்கலாக இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து இவர்கிட்ட சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோ. அவர் அஃப்கோர்ஸ் அவர் எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு காட்சி அமைப்பு அதில் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு. இருந்த இடத்த வேண்டாம், அவ்வளோ வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடக்கி வாசித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய பண்ணியிருக்கலாம், அவரால் பண்ண முடியும். அதுக்கான களம், அது அந்த காட்சி அமைப்பு, அந்த களம் அப்படி இருந்தது. ஆனால் அவர் பண்ணல. அஃப்கோர்ஸ் அது என்ன பிளான்ல பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. வேணும்னே அப்படி அடக்கி வாசிக்க சொன்னாங்களா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா பண்ணார். அவருடைய போர்ஷனை அவர் உணர்ந்து அவர் நல்லா பண்ணார். அவர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அதில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பாத்திரம் என்னங்கிறத உணர்ந்து, உதாரணத்துக்கு அந்த தபலா வாசிக்கிறவர், அந்த மிருதங்கம் வாசிக்கிறவர், அப்புறம் அந்த வயலின் வாசித்தவர், அவங்க எல்லாருமே அவங்க, அப்புறம் அந்த கிருஷ்ண உபாசகருடைய சிஷ்யராக வந்தவர், அவர் அதர் லாங்குவேஜ் பேசுகிற ஒரு மாதிரி பேசினார். இது வெளியூர்லேருந்து வந்த ஒரு மாதிரி, அந்த தமிழ் சுத்தமாக வராதுங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுனது, இது எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாடகத்தை பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தியோட என் வீட்டுக்கு வந்தேன். அந்த ட்ராமாவில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்துருந்தேன். ஸோ தொடர்ந்து அந்த ஃபோட்டோஸ் உங்கள் பார்வை வாங்க.
என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.